கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம், கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் எத்தனை அருமையானவைகள்! அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் உரைத்த நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போனதில்லை. ஒருமுறை ஆவிக்குரிய பத்திரிகையான ஹெரால்ட் ஆஃப் ஹிஸ் கம்மிங் என்ற பத்திரிகைக்கு மிகுந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. லட்சக்கணக்கான பத்திரிகைகளை அச்சடித்துவிட்டு அதை அனுப்புவதற்கு தபால் செலவுக்கு பணம் இல்லாதபடி தவித்தார்கள். அதன் ஆசிரியர் உடனே அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உபவாசத்தை அறிவித்தார். அனைவரும் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தனர். ஜெபம் உலகத்தை அசைக்கிறவருடைய கரங்களை அசைக்கிறது என்பது எத்தனை பெரிய உண்மை! கர்த்தர் அற்புதத்தை செய்தார். பணம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? சீன தேசத்திலிருந்து. அத்தனை பெரிய தொகையை சீன தேசத்தில் உள்ள ஒரு விசுவாசி கொடுக்க முன்வந்தார். அந்த பணத்தை கொடுத்த சில நாட்களுக்கெல்லாம் அந்த நாடு கம்யூனிஸ்ட்களின் கையில் விழுந்து விட்டது. அந்த விசுவாசி கர்த்தருக்கு கீழ்ப்படியாதிருந்தால் அத்தனை பணமும் தீயவர்களின் கைகளுக்கு சென்றிருக்கும். ஆனால் இப்பொழுதோ பரலோக கணக்கில் பத்திரமாக இருக்கிறது. ஆம், என அன்பானவர்களே, உங்கள் தேவைகளை ஊக்கமான ஜெபத்தில் கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவரும் கூட. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் தேவ ஊழியத்தை தாங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.